ஓம் கம் கணபதையே நமக. உலகமெங்கும் இருக்கும் அன்பான மார்ஸ் மீடியா நேயர்கள் அனைவருக்கும் ஜோதிட குருஜியின் இனிய வணக்கங்கள், வாழ்த்துக்கள். இன்றைய நாள் மகிழ்ச்சிகரமான நாளாக அமைய எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்தித்துக் கொள்கிறோம். நீங்கள் அனைவரும் நலமாக இருக்க வேண்டும் என்பதே எங்களது விருப்பம். இனி ஒவ்வொரு ராசிக்கும் உண்டான தினப்பலனை பார்ப்போம். 5/1/2025 ஞாயிற்றுக்கிழமை நிகழும் மங்களகரமான குரோதி வருடம் மார்கழி மாதம் 21ஆம் நாள், தட்சிணாயன புண்ணிய காலம், சுக்லபக்ஷம், அதாவது வளர்பிறை கீழ்நோக்கு நாள், சஷ்டி. நல்ல நேரம் காலை 7:30 மணி முதல் 8:30 மணி வரை, மாலை 3:30 மணி முதல் 4:30 மணி வரை. ராகு காலம் மாலை 4:30 மணி முதல் 6 மணி வரை. குளிகை பிற்பகல் 3 மணி முதல் 4:30 மணி வரை. யமகண்டம் பிற்பகல் 12 மணி முதல் 1:30 மணி வரை. சூலம் மேற்கு, அதற்கு பரிகாரம் வெள்ளம். தனுசு லக்னம், இருப்பு 1 நாழிகை 42 வினாடிகள். சூரிய உதயம் காலை 6:32 மணிக்கு. கரணன் காலை 10:30 மணி முதல் 12 மணி வரை. திதி இன்று இரவு 9:11 மணி வரை சஷ்டி, அதன் பின்பு சப்தமி. நட்சத்திரம் இன்று இரவு 9:28 மணி வரை பூரட்டாதி, அதன் பின்பு உத்திரட்டாதி. நாமயோகம் இன்று காலை 8:52 மணி வரை வியத்தி பாதம், அதன் பின்பு வரியான். கரணம் இன்று காலை 10:14 மணி வரை கௌளவம், அதன் பின்பு இரவு 9:11 மணி வரை தைத்துலம், அதன் பின்பு கரஜை. அமிர்தாதி யோகம் இன்று காலை 6:31 மணி வரை யோகம் நன்றாக இல்லை, அதாவது மரண யோகம். அதன் பின்பு இரவு 9:28 மணி வரை சிறப்பான சித்த யோகம், அதன் பின்பு அருமையான அமிர்த யோகம். சந்திராஷ்டம நட்சத்திரங்கள் இன்று இரவு 9:28 மணி வரை ஆயில்யம், அதன் பின்பு மகம். இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை கண்டிப்பா சர்வேஸ்வர வழிபாடு பண்றது ரொம்ப விசேஷம். ஏற்கனவே நான் சொன்ன மாதிரி சென்னையில் இருக்கிறவங்க கோயம்பேட்டில் அந்த சர்வேஸ்வர வழிபாடு பிரமாதமாக இருக்கும். போய் அட்டன் பண்ணிட்டு வாங்கோ. உங்கள் மனசுலேயே ஒரு சந்தோஷம் கண்டிப்பாக கிடைக்கும். அப்படி முடியாத பட்சத்தில் யாராக இருந்தாலும் சரி, வீட்டிலேயே ஓம் ஸ்ரீ சரபேஸ்வராய நமக 108 தடவை சொல்லிட்டு 2 வாழைப்பழம் வச்சு நெய்வேத்தியம் பண்ணுங்கோ. அதுக்கப்புறம் கற்பூர ஆரத்தி காமிங்கோ. அற்புதமான ஒரு சந்தோஷம் உங்களை தேடி வரும். அடுத்தபடியாக ஞாயிற்றுக்கிழமை அப்படிங்கிற நவகிரகங்களில் உள்ள பித்ருக்காரகராகிய சூரிய பகவானை வழிபாடு செய்ய உடல் ஆரோக்கியம் சிறப்படையும், பொலிவடையும். அடுத்தபடியாக ரொம்ப சூப்பர் வளர்பிறை சஷ்டி. சஷ்டி தேய்பிரையாக இருந்தாலும் சரி, வளர்பிறையாக இருந்தாலும் இந்த சஷ்டி ரொம்ப விசேஷம். குழந்தை இல்லாதவர்கள், குழந்தை பாக்கியத்திற்காக ஏங்குபவர்கள் சஷ்டி விரதம் இருந்து முருகப்பெருமானை வழிபாடு செய்யுங்கள். அற்புதமான குழந்தை பாக்கியம் கிடைக்கும். மற்றவங்க எல்லாருமே பக்கத்தில் இருக்கிற முருகன் கோயிலுக்கு போயிட்டு வள்ளி தேவசேனா சமேத எம்பெருமான் முருகப்பெருமானை வழிபாடு செய்ய மனதில் உள்ள குறைகள் கண்டிப்பாக அகலும். நீங்கள் எடுக்கும் காரியங்கள் அனைத்துமே அற்புதமாக நிறைவேறும். இன்றைய நவநாயகர்களின் கிரக நிலைகள்: ரிஷபராசியில் குரு வக்கிர கதியில், கடக ராசியில் செவ்வாய் நீச்சம், கன்னி ராசியில் கேது, தனுசு ராசியில் சூரியன் மற்றும் புதன், கும்பராசியில் சுக்கிரன் மற்றும் சனி, மீன ராசியில் ராகு மற்றும் சந்திரன் அற்புதமாக சஞ்சாரம் செய்கின்றார்கள். இனி ஒவ்வொரு ராசிக்கும் உண்டான தினப்பலனை பார்ப்போம். இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மேஷராசி அன்பர்களே, ராசி அதிபதி செவ்வாய் பகவான். காயத்ரி ஓம் வீரத்வஜாய வித்மகே விக்னஹஸ்தாய தீமகி தன்னோ பௌம பிரச்சோதயாத். எனதொருமை மேஷராசி நேர்களே, இன்னைக்கு இந்த நாள் உங்களுக்கு எப்படிப்பட்ட நாள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முன்னேற்றம் அதிகரிக்கக்கூடிய ஒரு நாள். லாபஸ்தானமாகிய 11ஆம் இடத்துல சந்திர பகவான் அற்புதமா சஞ்சாரம் பண்ணிட்டு இருக்கார். அதன் மூலமாக நீங்கள் எடுக்கும் காரியங்கள், முயற்சிகள் அருமையான வெற்றியை கொடுக்கும். உத்தியோகத்தில் எதிர்பார்த்த ஒரு முன்னேற்றம் கண்டிப்பாக வந்து சேரும். தொழில் வியாபாரம் லாபகரமாகவும் மேன்மைகரமாகவும் செல்லும். பால்யகால சிநேகிதர்கள் உங்கள் இல்லம் தேடி வருகை தருவார்கள். அதன் மூலம் உங்கள் மனதில் ஒருவித மகிழ்ச்சி தாண்டவமாடும். இல்லத்தை அலங்கரிக்கும் இல்லத்தரசிகளுக்கு கணவனின் அன்பும் ஆதரவும் அருமையாக வந்து சேரும். வீட்டில் இருக்கும் பிரச்சனைகள் சற்று ஓயும். கல்வி பயிலும் மாணவ மாணவிகள் கல்வியில் முன்னேற்றம் அடைவார்கள். வெளிநாட்டில் வசிக்கும் நமது அன்பர்களுக்கு பொருளாதார நிலை உயரும்.
மூத்த வயதைச் சேர்ந்தவர்கள் உடல் ஆரோக்கியம் சீராகி ஆனந்தமாக காணப்படுவார்கள். அரசியல்வாதிகளுக்கு அற்புதமான ஒரு நாள். கலைத்துறை நண்பர்கள் வாய்ப்புகள் கிடைத்து மகிழ்வார்கள். இன்றைய தினம் மேஷராசியைச் சேர்ந்த அன்பர்கள் வெளியில கிளம்பும்போது கொஞ்சம் குங்குமத்தை பேப்பர்ல மடிச்சு எடுத்துன்னு போயிடுங்க. அற்புதமான ஒரு சந்தோஷம் உங்களை தேடி வரும். இன்னைக்கு உங்களோட அதிர்ஷ்டமான நிறம் பச்சை. வணங்க வேண்டிய தெய்வம் ஸ்ரீ மீனாட்சி அம்மன். அதிர்ஷ்டமான எண்கள் 6 மற்றும் 9. ரிஷபராசி அன்பர்களே, ராசி அதிபதி சுக்கிர பகவான். காயத்ரி ஓம் அஸ்வத்வஜாய வித்மகே தனுர் ஹஸ்தாய தீமகி தன்னோ சுக்ர பிரச்சோதயாத். எனதருமை ரிஷபராசி நேர்களே, இன்னைக்கு நாள் உங்களுக்கு எப்படிப்பட்ட நாள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜீவனஸ்தானமாகிய 10ஆம் இடத்துல சந்திர பகவான். அற்புதமான முயற்சிகள் உங்களுக்கு ஆற்றலை கொடுக்கும். உத்தியோகத்தில் பரபரப்பாக செயல்படுவீர்கள். தொழில் வியாபாரம் அருமையாக நடைபெறும். கல்வி பயிலும் மாணவ மாணவிகளுக்கு கல்வியில் கூடுதல் பொறுப்புகள் உண்டாகும். வெளிநாட்டில் வசிக்கும் நமது அன்பர்களுக்கு நல்ல முன்னேற்றம் தரும் தகவல் ஒன்று வந்து சேரும். மூத்த வயதைச் சேர்ந்தவர்கள் மாற்று மருத்துவத்தை நாடுவார்கள். இல்லத்தை அலங்கரிக்கும் இல்லத்தரசிகளுக்கு உறவினர்களின் திடீர் வருகையால் வேலை பளு அதிகரிக்கலாம். இன்னைக்கு ரிஷபராசியைச் சேர்ந்த அன்பர்கள் வெளியில கிளம்பும்போது கொஞ்சம் விபூதியை பேப்பர்ல மடிச்சு எடுத்துன்னு போயிடுங்கோ. அற்புதமான ஒரு முன்னேற்றம் உங்களை தேடி வரும். இன்னைக்கு உங்களோட அதிர்ஷ்டமான நிறம் சந்தனம். வணங்க வேண்டிய தெய்வம் ஆஞ்சநேய சுவாமி. அதிர்ஷ்டமான எண்கள் 7 மற்றும் 9. மிதுன ராசி அன்பர்களே, ராசி அதிபதி புத பகவான். காயத்ரி ஓம் கஜத் வஜாய வித்மகே சுகஹஸ்தாய தீமகி தன்னோ புத பிரச்சோதயாத். எனதுரிமை மிதுனராசி நேர்களே, இன்னைக்கு நாள் உங்களுக்கு எப்படிப்பட்ட நாள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரொம்ப அற்புதமான நாள். பாக்கியஸ்தானமாகிய 9ஆம் இடத்துல உங்களோட தனவாக்கு குடும்பஸ்தானாதிபதி சந்திர பகவான் இருக்கார். பூர்வீக சொத்துக்கள் அற்புதமாக உங்கள் முன்னேற்றத்திற்கு வழிவகைகளை செய்து கொடுக்கும். இல்லத்தை அலங்கரிக்கும் இல்லத்தரசிகளுக்கு உடல் ஆரோக்கியம் சிறப்படையும். கல்வி பயிலும் மாணவ மாணவிகள் கல்வியில் முன்னேற்றம் காண்பார்கள். உத்தியோகத்தில் நீங்கள் எதிர்பார்த்த உயர்வுகள் வந்து சேரலாம். தொழில் வியாபாரம் அருமையாக நடைபெறும். அரசியல்வாதிகள் புதிய பொறுப்புகள் கிடைத்து மகிழ்வார்கள். கலைத்துறை நண்பர்களுக்கு வருமானம் அதிகமாகும். இன்னைக்கு மிதுனராசியைச் சேர்ந்த அன்பர்கள் வெளியில கிளம்பும்போது ஒரு பிடி அரிசியை கையில் எடுத்துக்கோங்க. அவங்கவங்க இஷ்ட தெய்வத்தை அவங்கவங்க மத சம்பிரதாயப்படி வேண்டிட்டு அந்த அரிசியை கொண்டு போய் உங்க வீட்டு வாசல்ல, காம்பவுண்ட் வாசல்ல வெளியில ஓரமா போட்டுருங்க. எறும்புகள் சாப்பிட்டுரும். எறும்புகளுக்கு அன்னதானம். உங்களுக்கு ஒரு சந்தோஷமான செய்தி கண்டிப்பாக வந்து சேரும். இன்னைக்கு உங்களோட அதிர்ஷ்டமான நிறம் சாம்பல். வணங்க வேண்டிய தெய்வம் அங்காள பரமேஸ்வரி. அதிர்ஷ்டமான எண்கள் 6 மற்றும் 8. கடகராசி அன்பர்களே, ராசி அதிபதி சந்திர பகவான். காயத்ரி ஓம் பத்மத்வஜாய வித்மகே ஹேமரூபாய தீமகி தன்னோ சந்திர பிரச்சோதயாத். எனதுரிமை கடகராசி நேர்களை, இன்னைக்கு இந்த நாள் உங்களுக்கு எப்படிப்பட்ட நாள் அப்படின்னு கொஞ்சம் கவனமா இருக்க வேண்டிய நாள். ஏன்னா சந்திர பகவான் உங்க அஷ்டம ராசியில இருக்கார், உங்க ராசிநாதன். அதனாலே சில பிரச்சனைகள் வரலாம். பெரிய அளவில் பாதகங்கள் இருக்காது என்றாலும் கவனம் அவசியம். வாகன பயணங்களில் நிதானமாக செயல்படுவது நல்லது. எந்த ஒரு விஷயத்தையும் பொறுமையாக ஹேண்டில் செய்வது உச்சிதம். கல்வி பயிலும் மாணவ மாணவிகள் கல்வியில் முன்னேற்றம் காண வேண்டும் என்றால் கடுமையாக பாடுபட வேண்டி வரும். உத்தியோகத்தில் உள்ளவர்கள் பொறுப்பாக நடந்து கொள்ள வேண்டும். தொழில் வியாபாரத்தில் சில இன்னல்கள், இடைஞ்சல்கள், இடையூறுகள் வரலாம் என்பதால் கூடுமானவரை கூட்டாளிகளையும் வாடிக்கையாளர்களையும் சக வியாபாரிகளையும் அனுசரித்து நடந்து கொள்வது நல்லது. அரசியல்வாதிகள் பேசும் வார்த்தைகளில் கவனமாக இருக்க வேண்டும். அதேபோல் வெளிநாட்டில் வசிக்கும் நமது அன்பர்களுக்கு சில முயற்சிகள் காலதாமதம் ஆகும். கலைத்துறை நண்பர்கள் வாய்ப்புகளுக்காக காத்திருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை உருவாகலாம். இன்னைக்கு கடகராசியைச் சேர்ந்த இல்லத்தரசிகள் உடல் ஆரோக்கியத்தில் தனி அக்கறை எடுத்துக் கொள்ளுங்கள். இன்னைக்கு கடகராசியைச் சேர்ந்த அன்பர்கள் வெளியில கிளம்பும்போது 2 சாக்லேட் எடுத்து பேக்ல வச்சுன்னு போயிடுங்க. அற்புதமான ஒரு முன்னேற்றம் உங்களை தேடி வரும். சந்திராஷ்டமம் இருந்தாலும் உங்க வேலையெல்லாம் முடிஞ்சு வரும்போது அந்த 2 சாக்லேட்டை சாப்பிட்டுருங்க. இல்ல பக்கத்துல குழந்தைகளுக்கு கொடுத்துருங்க, இல்ல உங்க குழந்தைகளுக்கு கொடுத்துருங்க. சரியா? இன்னைக்கு உங்களோட அதிர்ஷ்டமான நிறம் ஊதா. வணங்க வேண்டிய தெய்வம் ஸ்ரீதேவி கருமாரியம்மன். அதிர்ஷ்டமான எண்கள் 8 மற்றும் 9. சிம்ம ராசி அன்பர்களே, ராசி அதிபதி சூரிய பகவான். காயத்ரி ஓம் அஸ்வத்வஜாய வித்மகே பாசஹஸ்தாய தீமகி தன்னோ சூரிய பிரச்சோதயாத். எனதுரிமை சிம்மராசி நேர்களே, இன்னைக்கு நாள் உங்களுக்கு எப்படிப்பட்ட நாள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கலகலப்பான நாள் தான் இன்றைய தினமும். கலைத்திரஸ்தானமாக 7ஆம் இடத்துல உங்களோட விரையாதிபதி
அதனால சுப செலவுகளுக்காக சில செலவுகளை மேற்கொள்வீர்கள். அற்புதமான ஒரு முன்னேற்றம் தரும் வாய்ப்புகள் உத்தியோகத்தில் கிடைக்கும். தொழில் வியாபாரம் கூட்டாளிகளின் மூலம் அருமையான முன்னேற்றத்தை அடையும். அதேபோல் வெளிநாட்டில் வசிக்கும் நமது அன்பர்களுக்கு நண்பர்கள் ஆதரவாக இருப்பார்கள். கல்வி பயிலும் மாணவ மாணவிகள் கல்வியில் முன்னேற்றம் அடைவார்கள். அதேபோல் அரசியல்வாதிகள் புதுமனை புதுவீடு வாங்கி மகிழக்கூடிய வாய்ப்புகள் சிலருக்கு உருவாகும். கலைத்துறை நண்பர்களுக்கு பொருளாதார நிலை உயரும். இன்னைக்கு சிம்மராசியை சேர்ந்த அன்பர்கள் வெளியில கிளம்பும்போது 2 வில்வத்தை எடுத்து உங்க பையில வச்சுட்டு போயிடுங்க. அற்புதமான ஒரு முன்னேற்றம் உங்களை தேடி வரும். இன்னைக்கு உங்களோட அதிர்ஷ்டமான நிறம் நீலம். வணங்க வேண்டிய தெய்வம் எம்பெருமான் சிவபெருமான். அதிர்ஷ்டமான எண்கள் 7 மற்றும் 9. கன்னிராசி அன்பர்களே, ராசி அதிபதி புத பகவான். காயத்ரி ஓம் கஜத்வஜாய வித்மகே சுகஹஸ்தாய தீமகி தன்னோ புத பிரச்சோதயாத். எனதருமை கன்னிராசி நேர்களே, இன்னைக்கே நாள் உங்களுக்கு எப்படிப்பட்ட நாள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பகிரன ரோகஸ்தானமாகிய 6ஆம் இடத்துல உங்களோட லாபாதிபதி. அற்புதமான ஒரு முன்னேற்றம். ஏன் அப்படின்னாக்க, இந்த லாபாதிபதி சனீஸ்வர பகவானோட சேர்ந்து பயணம் பண்றார். அதனால ஓரளவுக்கு உங்களுக்கு எடுக்கிற காரியங்கள் கொஞ்சம் வேலை பளு கொடுத்தாலும் அற்புதமாக நிறைவேற்றி மகிழ்வீர்கள். உத்தியோகத்தில் பொறுப்புகள் தேடி வரும். அதேபோல் தொழில் வியாபாரத்தில் உங்களுக்கு நூதனமான ஒரு சூக்ஷ்மம் வந்து சேரும். அதன் மூலமாக உங்கள் தொழிலை அபிவிருத்தி செய்வீர்கள். கல்வி பயிலும் மாணவ மாணவிகள் கல்வியில் முன்னேற்றம் அடைவார்கள். இல்லத்தை அலங்கரிக்கும் இல்லத்தரசிகள் உடல் ஆரோக்கியத்தில் சிறப்பக்கறை எடுத்துக்கொள்வது நல்லது. மூத்த வயதைச் சேர்ந்தவர்கள் உடல் ஆரோக்கியத்தில் கவனமாக இருங்கள். அதேபோல் வெளிநாட்டில் வசிக்கும் நமது அன்பர்களுக்கு சில முயற்சிகள் அருமையாக நிறைவேறும். கன்னிராசியைச் சேர்ந்த அன்பர்கள் இன்னைக்கு வெளியில கிளம்பும்போது திடீர்னு அழுகம்புல் எடுத்து பேக்ல வச்சுன்னு போயிடுங்க. அற்புதமான ஒரு முன்னேற்றம் உங்களை தேடி வரும். இன்னைக்கு உங்களோட அதிர்ஷ்டமான நிறம் பலவண்ணம். வணங்க வேண்டிய தெய்வம் எம்பெருமான் விநாயக பெருமான். அதிர்ஷ்டமான எண்கள் 6 மற்றும் 9. துலாம் ராசி அன்பர்களே, ராசி அதிபதி சுக்கிர பகவான். காயத்ரி ஓம் அஸ்வத்வஜாய வித்மகே தனுர்ஹஸ்தாய தீமகி தன்னோ சுக்ர பிரச்சோதயாத். எனதருமை துலாம் ராசி நேர்களே, இன்னைக்கு நாள் உங்களுக்கு எப்படிப்பட்ட நாள் அப்படின்னு பஞ்சமஸ்தானமாகிய 5ஆம் இடத்துல ஜீவனாதிபதி உங்க சனீஸ்வர பகவானோட சேர்ந்துட்டு அற்புதமா சஞ்சாரம் பண்ணிட்டு இருக்கார். குழந்தைகளின் மூலம் சில குழப்பங்கள் இருந்தாலும் குழந்தைகளின் முன்னேற்றம் வியக்க வைக்கும். உத்தியோகத்தில் பொறுப்புகள் குறையும். தொழில் வியாபாரம் நிதானமாக செல்லும். கல்வி பயிலும் மாணவ மாணவிகள் கல்வியில் பொறுப்புணர்ந்து நடந்து கொள்வார்கள். அரசியல்வாதிகள் முக்கிய பிரபலங்களாக மாறுவார்கள். கலைத்துறை நண்பர்கள் வாய்ப்புகள் கிடைத்து மகிழ்வீர்கள். வெளிநாட்டில் வசிக்கும் நமது அன்பர்களுக்கு நல்ல தகவல் ஒன்று கண்டிப்பாக வந்து சேரும். மூத்த வயதைச் சேர்ந்தவர்கள் உடல் ஆரோக்கியம் சீராகி ஆனந்தமாக காணப்படுவார்கள். இன்னைக்கு துலாம் ராசியைச் சேர்ந்த அன்பர்கள் வெளியில கிளம்பும்போது 2 கிராம்பு எடுத்து உங்க பையில வச்சுட்டு போயிடுங்க. அற்புதமான ஒரு முன்னேற்றம் உங்களை தேடி வரும். இன்னைக்கு உங்களோட அதிர்ஷ்டமான நிறம் மஞ்சள். வணங்க வேண்டிய தெய்வம் குரு தட்சிணாமூர்த்தி சுவாமி. அதிர்ஷ்டமான எண்கள் 7 மற்றும் 8. விருச்சிக ராசி அன்பர்களே, ராசி அதிபதி செவ்வாய் பகவான். காயத்ரி ஓம் வீரத்வஜாய வித்மகே விக்னஹஸ்தாய தீமகி தன்னோ பௌம பிரச்சோதயாத். எனதருமை விருச்சிக ராசி நேர்களே, இன்னைக்கு நாள் உங்களுக்கு எப்படிப்பட்ட நாள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சுகஸ்தானமாகி 4ஆம் இடத்துல சந்திர பகவான் சனீஸ்வர பகவான் இணைந்து கும்மாளம் அடித்து உங்களுக்கு ஒரு பொன்பொருள் ஆடை ஆபரண சேர்க்கை உண்டு பண்ணுவார். சில பேருக்கு வெளியூர் அல்லது வெளிநாட்டு பயணங்கள் அற்புதமாக நிறைவேறும் என்றாலும் கவனம் அவசியம். கல்வி பயிலும் மாணவ மாணவிகளுக்கு கல்வியில் உற்சாகம் தொற்றிக்கொள்ளும். வெளிநாட்டில் வசிக்கும் நமது அன்பர்களுக்கு முயற்சிகள் பலிதமாகும். அதேபோல் இல்லத்தை அலங்கரிக்கும் இல்லத்தரசிகளுக்கு உறவினர்களின் திடீர் வருகையால் இல்லம் களைகட்டி இருப்பதைக் கண்டு மனமகிழ்ந்து போவார்கள். வேலை பளு இருந்தாலும். இன்னைக்கு விருச்சிகராசியைச் சேர்ந்த அன்பர்கள் வெளியில கிளம்பும்போது 2 உலர் திராட்சை எடுத்து சாப்பிட்டுட்டு போயிடுங்க. அற்புதமான ஒரு சந்தோஷம் உங்களை தேடி வரும். இன்னைக்கு உங்களோட அதிர்ஷ்டமான நிறம் சிகப்பு. வணங்க வேண்டிய தெய்வம் எம்பெருமான் முருகப்பெருமான். அதிர்ஷ்டமான எண்கள் 6 மற்றும் 7. தனுசு ராசி அன்பர்களே, ராசி அதிபதி குரு பகவான். காயத்ரி ஓம் ரிஷபத்வஜாய வித்மகே கிருணிஹஸ்தாய தீமகி தன்னோ குரு பிரச்சோதயாத். எனதருமை தனுசு ராசி நேர்களே, இன்னைக்கு நாள் உங்களுக்கு எப்படிப்பட்ட நாள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சகாயஸ்தலமாகிய 3ஆம் இடத்துல சந்திர பகவான் சனீஸ்வர பகவான் இணைந்து அற்புதமான ஒரு தைரியத்தை கொடுக்க போகிறார். அதன் மூலம் உத்தியோகத்தில் தன்னம்பிக்கை மிளிரும். எடுத்த காரியங்களை அற்புதமாக செய்து முடிப்பீர்கள். தொழில் வியாபாரத்தில் அதிரடியான முன்னேற்றம் கண்டிப்பாக வந்து சேரும். கல்வி பயிலும் மாணவ மாணவிகள் கல்வியில் அருமையாக செயல்படுவார்கள். வெளிநாட்டில் வசிக்கும் நமது அன்பர்களுக்கு சுபகாரிய பேச்சுக்கள் நிறைவேறும்.
அதேபோல் நீங்கள் எடுக்கும் காரியங்கள் அற்புதமான மன நிறைவை கொடுக்கும். மூத்த வயதைச் சேர்ந்தவர்களுக்கு, அரசியல்வாதிகளுக்கு மேடை பேச்சுக்களில் அருமையான வாய்ப்புகள் கிடைக்கும். தொழில் வியாபாரம் அருமையாக நடைபெறும். கலைத்துறை நண்பர்களுக்கு வாய்ப்புகள் வந்து சேரலாம். இன்னைக்கு தனுசு ராசியை சேர்ந்த அன்பர்கள் வெளியில கிளம்பும் போது 2 ஏலக்காய் எடுத்து பேக்ல வச்சுன்னு போயிடுங்க. உங்க பையில அற்புதமான ஒரு தைரியம் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும். உங்கள் முயற்சிகள் பலிதமாகும். இன்னைக்கு உங்களோட அதிர்ஷ்டமான நிறம் வெண்மை. வணங்க வேண்டிய தெய்வம் சரஸ்வதி தாயார். அதிர்ஷ்டமான எண்கள் 2 மற்றும் 8. மகர ராசி அன்பர்களே, ராசி அதிபதி சனி பகவான். காயத்ரி ஓம் காகத்வஜாய வித்மகே கட்கஹஸ்தாய தீமகி தன்னோ சனி பிரச்சோதயாத். எனதருமை மகர ராசி நேயர்களே, இன்னைக்கு இந்த நாள் உங்களுக்கு எப்படிப்பட்ட நாள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தனவாக்கு குடும்பஸ்தானமாகிய 2ஆம் இடத்துல சந்திர பகவான் அற்புதமான ஒரு முன்னேற்றத்தை கொடுக்க போறார் இன்னைக்கும். அதே மாதிரி கணவன் மனைவிக்கிடையே அந்யோன்யம் அதிகரிக்கும். எழுத்து மற்றும் அச்சுத்துறையில் இருக்கும் அன்பர்களுக்கு புதிய வாய்ப்புகள் கண்டிப்பாக கிடைக்கும். உங்கள் பொருளாதார நிலை உயர்வதால் விலை உயர்ந்த பொருட்களை வாங்கி மகிழும் வாய்ப்புகள் சிலருக்கு உருவாகும். கல்வி பயிலும் மாணவ மாணவிகள் கல்வியில் முன்னேற்றம் அடைவார்கள். அரசியல்வாதிகள் புதுமனை புதுவீடு வாங்கி மகிழும் வாய்ப்புகள் சிலருக்கு உருவாகும். கலைத்துறை நண்பர்களுக்கு வாய்ப்புகள் வந்து சேரலாம். இன்னைக்கு மகர ராசியை சேர்ந்த அன்பர்கள் வெளியில கிளம்பும்போது 2 கல்கண்டு எடுத்து வாயில போட்டு சாப்பிட்டுட்டு போயிடுங்க. கல்கண்டு தித்திப்பா இருக்குமானா அதே மாதிரி இன்னைக்கு உங்களுக்கு ஒரு சுவையான தித்திப்பான செய்தி ஒன்று கண்டிப்பாக வந்து சேரும். இன்னைக்கு உங்களோட அதிர்ஷ்டமான நிறம் ஆரஞ்சு. வணங்க வேண்டிய தெய்வம் மகாலட்சுமி தாயார். அதிர்ஷ்டமான எண்கள் 5 மற்றும் 9. கும்பராசி அன்பர்களே, ராசி அதிபதி சனி பகவான். காயத்ரி ஓம் காகத்வஜாய வித்மகே கட்கஹஸ்தாய தீமகி தன்னோ சனி பிரச்சோதயாத். எனதருமை கும்பராசி நேயர்களே, இன்னைக்கு இந்த நாள் உங்களுக்கு எப்படிப்பட்ட நாள் அப்படின்னாலும் ரொம்ப கவனமா இருக்கணும். ஏன்னா சந்திர பகவான் உங்க ஜென்மராசியில சனீஸ்வர பகவானோட சேர்ந்துட்டு இருக்கார். ஸோ எல்லா விஷயத்திலையுமே கவனமாக இருக்கணும். உத்தியோகத்தில், தொழில் வியாபாரத்தில் எல்லாத்துலேயுமே கொஞ்சம் கவனம் எடுத்து செயல்படுறது நல்லது. அதேமாதிரி இந்த வெளியூர் எழுதின வெளிநாடு பயணங்கள் உங்களுக்கு ஏற்பட்டிருந்ததெல்லாம் கவனமாக மேற்கொள்றது ரொம்ப ரொம்ப விசேஷம். முக்கியமாக உடல் ஆரோக்கியத்தில் சிறப்பு அக்கறை எடுத்துக்கோங்க. அடுத்தபடியாக கணவன் மனைவிக்கிடையே சிறு சிறு பிணக்குகள் உருவாகலாம் என்பதால் பேசும் வார்த்தைகளில் கவனமாக இருப்பது உச்சிதம். வெளிநாட்டில் வசிக்கும் நமது அன்பர்களுக்கு சில முயற்சிகள் காலதாமதம் ஆகும். கல்வி பயிலும் மாணவ மாணவிகள் கல்வியில் பொறுப்புணர்ந்து நடந்து கொள்ள வேண்டும். அரசியல்வாதிகள் பேசும் வார்த்தைகளில் கவனம் அவசியம். கலைத்துறை நண்பர்கள் வாய்ப்புகளுக்காக காத்திருப்பார்கள். இன்னைக்கு கும்பராசியைச் சேர்ந்த அன்பர்கள் வெளியில கிளம்பும்போது 2 வேப்பிலை எடுத்து பேக்ல வச்சுன்னு போயிடுங்க. அற்புதமான ஒரு முன்னேற்றம் உங்களை தேடி வரும். ராசிக்குள் சந்திர பகவான் சனீஸ்வர பகவான் இருந்தாலும் இன்னைக்கு உங்களோட அதிர்ஷ்டமான நிறம் அடர் நிலம். வணங்க வேண்டிய தெய்வம் துர்க்கை அம்மன். அதிர்ஷ்டமான எண்கள் 4 மற்றும் 9. மீனராசி அன்பர்களே, ராசி அதிபதி குரு பகவான். காயத்ரி ஓம் ரிஷபத்வஜாய வித்மகே கிருணிஹஸ்தாய தீமகி தன்னோ குரு பிரச்சோதயாத். எனதருமை மீனராசி நேயர்களே, இன்னைக்கு இந்த நாள் உங்களுக்கு எப்படிப்பட்ட நாள் அப்படின்னு கொஞ்சம் சந்தோஷம்தான். அயனசயன போகஸ்தானமாகிய 12ஆம் இடத்துல சந்திர பகவான் இருக்கிறது ஓரளவுக்கு பரவாயில்ல. ஆனால் கூடவே சனீஸ்வர பகவான் இருக்க. இன்னைக்கு ஒரு விலை உயர்ந்த பொருட்களை வாங்குவதற்காக செலவுகளை மேற்கொள்வீர்கள். சிலருக்கு மருத்துவ செலவுகள் ஏற்படலாம். அதேபோல் கல்வி பயிலும் மாணவ மாணவிகள் கல்வியில் உற்சாகமாக காணப்படுவார்கள். வெளிநாட்டில் வசிக்கும் நமது அன்பர்களுக்கு சுப செலவுகள் காத்திருக்கிறது. அரசியல்வாதிகள் பயணங்களை மேற்கொள்வார்கள். கலைத்துறை நண்பர்கள் வெளியூர் கலை நிகழ்ச்சிகளில் கலந்து கொண்டு மகிழ்வார்கள். மூத்த வயதைச் சேர்ந்தவர்களுக்கு உடல் ஆரோக்கியம் சிறப்படையும். அதேபோல் உத்தியோகத்தில் நீங்கள் விரும்பி இடமாற்றம் கிடைக்கலாம். தொழில் வியாபாரத்தில் அதிரடியான திருப்பங்கள் ஏற்படும். இன்னைக்கு மீனராசியை சேர்ந்த அன்பர்கள் வெளியில கிளம்பும்போது 2 துளசி எடுத்து பேக்ல வச்சுன்னு போயிடுங்க. அற்புதமான ஒரு முன்னேற்றம் உங்களை தேடி வரும். இன்னைக்கு உங்களோட அதிர்ஷ்டமான நிறம் ரோஸ். வணங்க வேண்டிய தெய்வம் சர்வேஸ்வரர் சுவாமி. அதிர்ஷ்டமான எண்கள் 3 மற்றும் 7. இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க.